இந்த ஆணவ கொலையை தடுத்து நிறுத்திட கடுமையான ஒரு சட்டத்தை வழிவகுக்க வேண்டும். இந்த பயணக்குழுவை வரவேற்று உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தோழர் மாரவர்மன் அவர்களை இங்கே உரையாற்ற அழைக்கிறோம். தமிழ்நாடு முதல் தேவை என்ற பரப்புரை திருச்செந்தூரில் இருந்து கோயில்பட்டிக்கு அந்த பரப்புரை பயணம் வந்திருக்கிறது. இந்த பயணத்திற்கு தலைமை தாங்கி செல்கின்ற தோழர் நிலவலாளன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தின் ஊழியர் தோழர் காந்தனா அவர்களே, தோழர் கபிலன் அவர்களே மற்றும் புரட்சிகர தோழர்களே, இந்த பகுதி வாழ் மக்களே, பொதுமக்களே, பாதைசாரிகளே, உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஆம் தோழர்களே, ஒன்றிய அரசானது அத்தனை அதிகாரங்களையும் மாநில அரசிடமிருந்து பிடுங்கி தன்வசம் வைத்துக்கொண்டு இன்று மாநில அரசை ஒரு சொல்லன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சுருக்கி அதன் அதிகாரங்கள் அத்தனையும் பறிக்கப்பட்டு விட்டது. குறிப்பாக கல்வியிலே இந்த மக்களை முழுவதுமாக வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் 3ஆம் வகுப்புக்கு ஒரு நுழைவுத் தேர்வு, 5ஆம் வகுப்பிற்கு ஒரு நுழைவுத் தேர்வு, 8ஆம் வகுப்பிற்கு ஒரு நுழைவுத் தேர்வு என கூறி இவர்கள் கல்வியை மழுங்கடித்து மீண்டும் அவர்கள் வர்ணாசிரம தர்மப்படி குலக்கல்விக்கு வழிவகுக்கும் புதிய கல்வி திட்டத்தை இங்கு அறிமுகப்படுத்துகின்றனர். மாநில அரசோ அதை முழுமையாக மறுத்து புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குகின்றனர். அந்த புதிய கல்விக் கொள்கைக்கு இங்கே தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினால்தான் உங்களுக்கு நிதி வழங்குவோம் என மத்திய அரசு பிடிவாதமாக மறுத்து பல்வேறு குழந்தைகளின் கல்வியை கேள்விக்குறியாக ஒரு நிலையை வைத்திருக்கிறது. அன்பானவர்களே, இங்கு கல்வி என்பது எல்லோருக்கும் சமமாக வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பு. அந்த கல்வியை மீண்டும் குலக்கல்வியாக மாற்றி உங்களை பழைய நிலைமைக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு புதிய தோற்றத்தை இந்த மத்திய அரசு உருவாக்குகிறது. மேலும் தமிழ்நாட்டில்தான் அதிகமான சுங்கச்சாவடிகள் வைக்கப்பட்டு மக்களின் வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த மாநிலத்திலும் அல்லாத ஒரு கொள்ளை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 40 கிலோமீட்டருக்கும் ஒருவாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது முழுவதும் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுங்கச்சாவடிகளும் இங்கே இருந்து அகற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சூழலை மக்கள் நாம் தன்னெழுச்சியாக போராட வேண்டும். மேலும் கனிம வளங்களும் இயற்கை வளங்களும் கடல் வளங்களும் இங்கு கிடைக்கக்கூடிய முழு வருவாயும் மத்திய அரசுக்கு செல்கிறது. அந்த வருவாயை மீட்டெடுக்கும்படி எத்தனை போராட்டங்கள், எத்தனை விஷயங்கள் செய்தாலும் கூட மத்திய அரசு முழுவதுமாக இந்த தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்றது. ஜிஎஸ்டி மூலமும் நீங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி, குறிப்பாக எல்ஐசிக்கு நீங்கள் கட்டக்கூடிய அந்த எல்ஐசியில் நீங்கள் கட்டக்கூடிய அந்த பணத்திற்கும் இப்பொழுது ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது. உங்களுக்கு மக்கள் சேமிப்பு பழக்கத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சேமிப்பு பழக்கத்திற்கு முழு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது எல்ஐசி. இப்போது அந்த எல்ஐசியில் இருந்தும் கிட்டத்தட்ட 20,000-40,000 கோடிகளை இவர்கள் எடுத்துவிட்டார்கள். இனி எல்ஐசி முதல் தொகை வரும்போது அந்த பணம் உங்களுக்கு கிடைக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இருக்கும். நாம் தோழர்களே, ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனியாக சட்டம் இயற்ற வேண்டும். குறிப்பாக இந்த ஆணவ படுகொலை ஈடுபடுவோர் மீது
அவர்கள் பெற்றோர்கள் மீதும் துணைபோவர் மீதும் வெளியில் வர முடியாதபடி வழக்குகளை கொடுத்து அந்த ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றி கடுமையான ஒரு தக்க தண்டனை கொடுத்து இந்த ஆணவ கொலையை தடுத்து நிறுத்திட வேண்டும். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இரண்டு அரசாங்கங்களும் இந்த ஆணவ கொலையை தடுத்து நிறுத்திட கடுமையான ஒரு சட்டத்தை வழிவகுக்க வேண்டும் என்று சொல்லி புரட்சிகரமான வாழ்த்துக்களை வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.